வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எதையும் சொல்கிறேன்னா வேப்பம்பட்டில் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு 1 மந்த்தில் இது 1 வீக்கில் இது 2 வீக்கில் 3 வீக்கில் இது 1 மந்த்தாக தேடி இது வரைக்கும் செட் ஆகாமல் இருக்கலாம். இந்த அப்டேட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது மூலிமா உங்களோட கனவு வீடு இதுவாக இருக்கலாம். அதனால் பிடிச்சவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேப்பம்பட்டு வந்து நம்மளோட நேட்டிவ் தான். நம்ம தங்கியிருக்க வீடு, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம்பட்டு தான். நம்மளோட பிறந்து வந்த பூர்வீகமான சொந்த வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேப்பம்பட்டில் ஒரு சொந்த வீடு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள். என் பேர் லோகேஷ். நம்மளோட ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா புளியமரம் பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்தில் ஸ்ரீ சாய் ஏஜென்சி பில்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேப்பம்பட்டில் வேறு வச்சுருந்தாலுமே இது மாதிரி லொக்கேஷன் பார்த்தோம். அவரோட ஆஃபீஸ் சாய் பில்டர்ஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினாங்க. இந்த லொக்கேஷன் எப்படி நல்ல லொக்கேஷனாக 4 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு விசாரித்து விசாரித்து மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 850 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான நார்த் ஃபேசிங் 2 BHK நம்ம பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ், கேர்மல் பப்ளிக் ஸ்கூல், இந்த சேவப்பட் ரயில்வே ஸ்டேஷன், இந்த எல்லா சர்க்கிளையும் இந்த 21 சென்ச்சுரி அஜ்வா கார்னர், இந்த 200 ஃபீட் பைபாஸ், இந்த எல்லா சர்க்கிளையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhsலேருந்து இருக்குது. டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 28 lakhsலேருந்து 80 lakhs வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டு மூவ்லையும் சரி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சரி, நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்கும். வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சார், எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை. இப்போ கட்டின வீட்டுக்கும் கட்ட போகிற வீட்டுக்குன்னா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தாங்குவாங்க. என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க ஒரு தாக்கம் இருக்கும். லேண்ட்லேருந்து பை பண்ணி நீங்கள் போகிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த வீட்டை பக்கத்துலேருந்து பார்த்து உங்களோட பிளானில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து பண்ணிக்கலாம். இதனால என்ன உங்களுக்கு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், காலங்குழி எத்தனை அடி இருக்கும், எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று பெயிண்டிங்லேருந்து எலிவேஷன்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், ஸ்டேஷனும் பக்கமாக வேணுன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேவப்பட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டபுள் பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 lakhs வந்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் நந்து போகிறதால தான், ரயில்வே ஸ்டேஷனும் உங்களுக்கு நந்து போகிறதால தான். வீட்டில் ஏதாச்சும் வயசானவங்க லேடிஸ் இருந்தாங்கன்னா எதுனா ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும். 35 பட்ஜெட் தான் அதை நம்ம கோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இப்போ இதே சேம் கான்செப்ட்